அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பலன்கள் 2024. அதாவது குரு பகவான் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு. அதுவே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா புரட்டாசி 22ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. சுமார் ஒரு 118 நாட்கள் ரிஷப ராசியிலேயே வக்ர நிலை ஆக போறாரு. இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசியிலேயே வக்ர நிலையாக போறாரு. நம்முடைய சுயஸ்தானத்துல குரு வக்ரம். மேலும் குரு பகவான் நம்முடைய சுயஸ்தானத்தை இந்த காலகட்டத்தில் பலப்படுத்துவார். சுயஸ்தானத்துல பொதுவா குரு பகவான் இருக்கிறது குற்றம் தான். நமக்கு குரு பகவான் பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு. 8ஆம் அதிபதி பிளஸ் லாபாதிபதி. எனவே பாதி சுபர் பாதி அசுபர். பொதுவா குரு பகவான் சுயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஜென்ம குரு பெரிய அளவுல ஃபேவர் பண்றது இல்ல. ஆனா ஜென்ம குரு முடிகிற காலகட்டங்கள்ல சிறப்பான பலன்களை கொடுத்துட்டு போவாரு. ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனா அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு 118 நாட்கள் சுயஸ்தானத்துல குரு வக்ரமாகி நமக்கு ஃபேவரா கொஞ்சம் சஞ்சாரம் செய்வாரு. எனவே இந்த 118 நாட்கள் சுயஸ்தானம் இந்த காலகட்டத்தில் பலம் அடையும். ஆனா 3 முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்கும். ஏன்னா குரு பகவானுக்கு 3 விசேஷமான பார்வைகள் இருக்கு. குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடத்திற்கு கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆகவே குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலம் அதிகம். குரு பகவான் சஞ்சாரம் செய்யற இடத்தை காட்டிலும் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் இன்னும் சிறப்படையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த 3 முக்கியமான இடங்கள் மேல வக்ர பார்வையை செலுத்துறாரு. பலம் இழந்து 3 முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு. அது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. ஆனா சுயஸ்தானம் மட்டும் வலுவாகுது. மற்ற 3 இடங்கள் சற்றே பலம் இழக்குது. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையில பார்ப்பாரு. மேலும் 7ஆம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு. அதே போல 9ஆம் இடத்தை தன்னுடைய 9வது பார்வையில பார்ப்பாரு. இந்த 3 முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது இந்த காலகட்டத்தில். இந்த 3 முக்கியமான இடங்களுடைய காரகத்துவங்கள்ல நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு. அதுலயும் 5ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அது பெரிய அளவுல ஃபேவர் கிடையாது. பொதுவா கேது 5ல இருக்கிறது குற்றம் தான். ஆனா குரு பார்வையில இருந்ததுனால கடந்த காலகட்டம் பெரிய அளவுல மைனஸான பலன்கள் எதுவும் நடக்கல. எல்லாமே நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன குழப்பங்களோட நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப குரு பலம் இழந்து 5ஆம் இடத்துல வக்ர பார்வையை செலுத்துறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. எனவே இந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவுல நமக்கு ஒரு வகையில ஃபேவரா இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இன்னொரு வகையில நமக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு. இப்போது இந்த வக்ர பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னாக்கா சுயஸ்தானத்துல குரு அக்டோபர் 8 வரைக்கும் வக்ரம் ஆகல. அதையும் பார்த்தோம்னாக்கா சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம். பொதுவா சனி பகவான் நமக்கு முழு சுபரா வந்துருவாரு. நமக்கு பாகியாதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது சிறப்பு தான். ஆனா இப்ப வக்ரத்துல இருக்காரு. அதனால நிறைய பேருக்கு ஜூன் மாதத்தில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய குழப்பங்கள் தென்பட்டிருக்கலாம். நிறைய பேர் தொழிலை மாற்றலாம், உத்தியோகத்தை மாற்றலாம் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள இறங்கிருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தோன்னா பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு பிளான்லாம் நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சிலர் அதை மாரி மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சில விஷயங்களை இறங்கி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்களை சந்திச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேவரா சொல்ல முடியல கடந்த காலகட்டம். அதுலயும் நவம்பர் 15 வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது. நவம்பர் 15க்கு பிறகு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதுலயும் அக்டோபர் 8ல குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. எனவே தெளிவான ஒரு மனநிலை தெளிவான ஒரு சிந்தனை கிடைச்சிடும். இந்த குழப்பமான மனநிலையெல்லாம் விலகி எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காம ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது சிறப்பு. ஒருவேளை நீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா நவம்பர் 15க்கு மேல அதை செயல்படுத்துறது சிறப்பு. நவம்பர் 15 வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுமை காக்கணும். மேலும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. குறிப்பா கடன் வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி நவம்பர் 15க்கு மேல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் மாற்றம் செய்யணும்னா அந்த காலகட்டங்களில் நீங்க மாற்றம் செய்யலாம். நவம்பர் 15க்கு மேல மாற்றம் செய்யலாம். மேலும் இந்த உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நவம்பர் 15க்கு மேல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து அக்டோபர் 8ல இருந்து அதற்கான முயற்சிகளை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும். நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துரும். அதனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது அக்டோபர் 8ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நவம்பர் 15க்கு மேல நீங்க நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான். நவம்பர் 15 வரைக்கும் கவனம் வேண்டும். நவம்பர் 15க்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பொருளாதார ரீதியா நிறைய வீக்னஸா இருந்துச்சு. ஏன்னா லாபாதிபதி அஷ்டமாதிபதி நம்முடைய சுய
சுயஸ்தானத்துல இருந்தாரு. அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய குழப்பம், பொருளாதார தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதுலயும் பார்த்தோம்னாக்கா குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்துல பதிந்தது. அது நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. பெரிய அளவிலான நெருக்கடியான சூழ்நிலையில சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல, அதாவது அக்டோபர் 8க்கு மேல பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தேவைகள் அதிகரிக்கும். ஆனா தெளிவா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. சோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அக்டோபர் 8க்கு மேல நிறைய விரைய செலவுகள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவீங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. எனவே அக்டோபர் 8க்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது. பெரிய அளவுல வீக்னஸ் எதுவும் இல்ல. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா பொருளாதாரத்தை ஆல்மோஸ்ட் சேமிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். திடீர்னு ஏதாச்சும் செலவுகள் வந்துட்டு போகலாம். மேலும் ஒரு சிலர் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா திடீர் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் பாகியஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது பதியுது. அதனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த தங்க அணிகலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல அமையும். அதையும் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பார்க்கிறாரு. அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதனால இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். ஒரு சிலருக்கு வரவை தாண்டிய செலவு இருக்கலாம். ஏன்னா 3 முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது. அதனால செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சுயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரமாகிறதுனால அந்த செலவுகளை ஆல்மோஸ்ட் நீங்க தெளிவோட செயல்படுத்துவீங்க. கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவீங்க. சோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா 2ஆம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில. 2ஆம் இடம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா 5ஆம் இடம் மேலும் 7ஆம் இடம் அதே போல 9ஆம் இடம் வீக் ஆகுது. இதனால இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு போகலாம். எனவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த நேரத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இறங்குறது அட்வைசபிள் கிடையாது. எனவே அக்டோபர் 8க்கு மேல பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த காலகட்டத்துல உற்றார் உறவினர்கள் கூட சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு. யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சுவார்த்தைகள் இல்லாம, அதிகமா வாக்குவாதங்கள் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. அதே போல இந்த தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையார் கூட அந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது. மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறது நல்லது. மேலும் சனி பகவானுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிகிறதுனால தாயார் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருந்துக்கணும். தாயாரோட பேச்சுவார்த்தைகள் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது சிறப்பு. மேலும் தாயார் வழி உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் நம்ம நிதானமா நடந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோம்னாக்கா பெரிய அளவுல குழப்பம் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரலா இருக்கு. ஆனா அந்த பூர்வீகம் உற்றார் உறவினர்கள் இவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது திருமண முயற்சி இந்த காலகட்டத்துல கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா ஜென்மத்துல குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை ஏற்படுத்தியிருப்பாரு. என்னதான் ஜென்மத்துல குரு பகவான் இருந்தாலும் நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுத்து இந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை கொடுத்திருப்பாரு. கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகளை தடை தாமதத்தை சந்திச்சவங்க நவம்பர் 15க்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. நவம்பர் 15க்குள்ள நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் அக்டோபர் 8க்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் 7ஆம் இடத்து மேல பதிப்பாரு. ஆல்மோஸ்ட் குரு பெயர்ச்சிக்குள்ள திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகிற காலகட்டங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். அது வரைக்கும் ஏதோ தடைப்படுற மாதிரி தாமதப்படுற மாதிரி தென்படும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த அக்டோபர் 8ல இருந்து அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. பட் இருந்தாலும் நீங்க நவம்பர் 15 வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 15 விட்டா பிப்ரவரி 4க்கு மேல நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா பிப்ரவரி 4க்கு மேல குரு பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். எனவே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் சற்றே நிதானமா பொறுமையா நீங்க அந்த திருமண முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி தடைப்படுது தாமதப்படுதுன்னு எதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தடைப்படுறதும் தாமதப்படுறதும் நல்லதுதான். எந்த அளவுக்கு உங்களுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு நல்ல செய்தி கிடைக்குதோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் நவம்பர் 15க்கு மேல அவசரப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு. அடுத்த திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நவம்பர் 15 வரைக்கும் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அக்டோபர் 8க்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பட் இருந்தாலும் நம்ம நவம்பர் 15 வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாவே எடுத்துக்கலாம். ஏன்னா சனி
சனி பகவானுடைய வக்ர பார்வை தான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. பலம் இழந்து சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சோ அது நமக்கு அந்த அளவுக்கு மைனஸா நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையில ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்பட்டிருக்கலாம். அதுலயும் இந்த அக்டோபர் 8க்கு மேல ஆனா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல குழப்பம்லாம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. ஒரு சில மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போயிருக்கும். பட் ஆனா அது உங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்காது. ஆனா அக்டோபர் 8க்கு மேல குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. அது பெரிய அளவுல அட்வைசபிளா நான் பார்க்கல. அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவராவும் அமையாது. எனவே அக்டோபர் 8க்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். மேலும் சனி பகவான் நவம்பர் 15க்கு மேல தன்னுடைய இயல்பான சூழ்நிலைக்கு திரும்பிடுவாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில சஞ்சாரம் செய்வாரு. மேலும் பலத்தோட ஆட்சியோட நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அவருடைய 10வது பார்வை நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. எனவே நவம்பர் 15க்கு மேல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் அக்டோபர் 8க்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கோபங்கள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் நீங்க வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமா அதை செய்யலாம். குறிப்பா நவம்பர் 15க்கு மேல நீங்க வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணலாம். மேலும் தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை துணையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகலாம். அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான். எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு சிறப்பு தான். அதனால அது பெரிய அளவுல வீக் பண்ணாது. அட் சேம் டைம் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் அதிகமான டைமை ஃபேமிலி கூட தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் இல்லாம மூவ் ஆன் பண்றது சிறப்பு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அது பெரிய அளவுல அட்வைசபிள் கிடையாது. குரு பார்வையில கேது பகவான் இருந்தாரு. அதனால கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் மகிழ்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிருக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். பட் ஆனா பெரிய அளவுல பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு இருக்காது. கடந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்காதவர்கள் அக்டோபர் 8 வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 8க்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை 5ஆம் இடத்துல பதியும். கேது பகவானுடைய பலம் 5ஆம் இடத்துல அதிகரிச்சிடும். எனவே அக்டோபர் 8க்கு மேல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம். ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதை நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. மேலும் இந்த காலகட்டத்துல பெண்கள் அதிகமா வெளியிடங்களுக்கு சென்று வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. குறிப்பா வண்டி வாகனங்களை டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இந்த விஷயத்தை நம்ம ஆல்மோஸ்ட் பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும். நம்ம ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும்னாக்கா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல செய்திகள் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சற்றே நம்ம பொறுமை காக்கிறது சிறப்பு. ஏதாச்சும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா வருத்தப்படாம ஜஸ்ட் பொறுமையா மூவ் ஆன் பண்றது சிறப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அக்டோபர் 8 வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அக்டோபர் 8க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களையும் சற்றே கவனம் செலுத்திக்கிறது நல்லது. கடந்த காலகட்டத்தில் அதாவது கேது பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய மனக்கவலைகள், மேலும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் சார்ந்த வகையில நிறைய மனக்கவலைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள், இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான கவலைகள் கேது பயிற்சியிலிருந்தே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். குரு பகவான் ஜென்மத்தில இருந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து இந்த கவலைகளை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா போயிட்டு இருக்கு. பெரிய குழப்பம் இல்ல. ஆனா அக்டோபர் 8க்கு பிறகு குரு வக்ரம் ஆகிறாரு. அது நமக்கு மன தெளிவை கொடுக்குதே தவிர நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதே தவிர பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனம் செலுத்துறது சிறப்பு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்களோ அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகளோ வந்துட்டு போகலாம். இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து கூலா ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு. அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரே நேரத்தில் 4-5
ஆப்ஷன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருந்திருக்கும். எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம மாணவ மாணவிகள் ஒரு தெளிவற்ற மனநிலையோட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு எதை நம்ம எடுக்கிறது, எதை குயிட் பண்றதுன்னு கூட தெரியாம நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. அக்டோபர் 8க்கு மேல மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஒரு தெளிவான மனநிலை பிறகுது. நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. எனவே இந்த அக்டோபர் 8க்கு பிறகு இந்த குரு வக்ரம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களையே செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல. தெளிவான ஒரு மனநிலை கிடைக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீ ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இருக்காது. மற்றபடி படிப்புல இந்த நேரத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க. புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாச்சும் ஒரு சில ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு முயற்சிகளை பண்ணுவீங்க. சோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. கல்வி சார்ந்த வகையில பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி பெருசா எந்த வீக்னஸ் இல்ல. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஜென்ம குரு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்பு. நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நினைச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணியிருக்கும். பொதுவாக அந்த ஜென்ம குரு காலகட்டங்கள்ல மூளை கொஞ்சம் அதீதமா வேலை செய்யும். நம்மளால பிரசன்ட்ல இருக்கவே முடியாது. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல போக்கஸ்டா இருக்க முடியாது. ஒன்னு பாஸ்ட் நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம், அப்படின்னா ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம். ஏதோ ஒரு வகையான வருத்தம் நம்மள அப்படியே வந்து சூழ்ந்துக்கும். அதுதான் ஜென்ம குருன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா ஜென்ம குரு காலகட்டங்கள்ல மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நிறைய பேர் பார்த்தோன்னா தெளிவே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமா கோபம் வெளிப்படும். எதை எடுத்தாலும் கொஞ்சம் எரிச்சலான ஒரு மனநிலை வரும். எந்த விஷயத்தையும் ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்டா பண்ண முடியாது. அப்படி நிறைய மன ஆரோக்கிய ரீதியா சரி, மென்டலி சரி, ரொம்ப பாதிப்புகளை கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 8க்கு மேல மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிடும். ஆனா பிசிக்கலி கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அஷ்டமாதிபதி அவர் ஜென்மத்துல வந்து வக்ரம் ஆகுறாரு. அதை நான் பெரிய அளவுல அட்வைசபிளா பார்க்கல. அதுலயும் பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் வீக் ஆகுது. சனி பகவான் 10ஆம் இடத்துல. அதுலயும் நவம்பர் 15க்கு மேல சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். நவம்பர் 15 வரைக்கும் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது. அதிகமா அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஜென்ம குரு நம்முடைய சுயஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. அதே போல 5ஆம் இடத்தை தன்னுடைய வக்ர பார்வையில குரு பகவான் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஒரு பாவ கிரகம் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு. அதனால இந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த மார்பகம் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். எனவே இது சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை. எனவே இந்த ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். நல்ல செரிமானம் ஆகக்கூடிய ரொம்ப லைட்டான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. ஹெவியான உணவு எதுவும் இந்த காலகட்டத்தில் சாப்பிடக்கூடாது. அதே போல வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த நேரத்தில் உணவே விஷமா மாறுறது வாய்ப்பு இருக்கு. கரெக்டா செரிமானம் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம். எனவே இந்த நேரத்தில் சரி விகித உணவு, நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. கம்மியா சாப்பிடுறது சிறப்பு. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். குறிப்பா அந்த நேரத்தில் பல வகைகளை அதிகமா சாப்பிடுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பெண்களை பொறுத்தளவுல கற்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ அப்படின்னா தொடை பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே தொடை பகுதி சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு. சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால, அதுலயும் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கால் மூட்டு பகுதி இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு. இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பலம் இழந்து கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு. அதுலயும் 5ஆம் இடத்துல பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எனவே இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி பெரிய அளவிலான சேஞ்சஸோ பெரிய அளவிலான பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாது. ஏன்னா ஜென்ம குரு நமக்கு வக்ரம் ஆகுறது ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடை தாமதங்கள் ஏற்படாது. ஏதாச்சும் பொருளாதாரம் தேவைன்னா அது டக்குன்னு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதுலயும் அக்டோபர் 8க்கு மேல மன ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. மனத்தெளிவோட அனைத்து விஷயத்திலும் செயல்பட முடியும். அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல ஜென்ம குரு வக்ரம் ஆகுறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்
பலன்களை தான் செய்யும். 3 முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்பான பலன்கள் எதுவும் ஏற்படாது. அதனால அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் மற்றும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் சற்றே நீங்க கவனம் செலுத்தினாலே, சற்றே பொறுமையாக செயல்பட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். யாருக்கும் இது தனிப்பட்ட 100% பலன்கள் கிடையாது. அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிரிடிக்ஷனை கொடுக்கிறது தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது. எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா 15 நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா 3 நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும். அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்படும். அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம். எனவே இந்த கோச்சார பலன்கள் 100% அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். அது ஒருத்தருக்கு ஒரு ட்ராக்ல அப்படி இழுத்துட்டு போகும். ஏன்னா ஒருத்தர் ஒரு காலநிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசாபுக்தியில நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே போல நம்முடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்திருக்கும். சோ இந்த வேரியேஷன்லாம் நிறைய இருக்கு. இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசா புக்தி மேலும் அந்தரம் இந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு, மேலும் சாதகமான அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அதே போல தசா புக்தி மீடியமா இருக்குனாக்கா தடை தாமதத்தோட அந்த விஷயம் நமக்கு கைகூடி வரும். மேலும் தசா புக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது, பாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலன்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதே போல இன்னொரு கிளாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலையும் பிரயோஜனம் கிடையாது. பொதுவா கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. நம்முடைய தசா புக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் இதுதான் மேஜரான ரோல் பிளே பண்ணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு 20 இருந்து 30% தான் நம்ம லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும். அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம், ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள். எனவே 100% பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க. மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு. நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பாக்குறாங்க. எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை ஏதோ ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும். இங்க இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க. எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜில ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் அவங்கள தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்ற பலன்கள்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். குறிப்பா அந்த கோச்சார பலன்களை பொறுத்தளவுல அட்லீஸ்ட் நீங்க 3 மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும். நம்மள குழப்பறதுக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டே இருக்கு. ஆகவே நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கணும். ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் கூட ஒரு 3 மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 10-15 சேனல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம். மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். நியூமராலஜி பிரெடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரெடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும். சோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும். சோ அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and